குட்டி மதிப்பாக சொல்லக்கூடாது. இந்த விஷயத்தில் நான் இப்படி மாறி இருக்கேன் அப்படின்னு நீ சொல்லணும். நீ சொன்னதை நீ கல்யாணம் பண்ணவ இல்லையா? என் வீட்டுக்காரரு முன்னாடிக்கு இப்போ பரவாயில்ல சாமி மாறி இருக்காரு அப்படின்னு அவங்க உனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அவங்களுக்கு நீ சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்குள்ள சீர்திருத்தம் ஆயிருக்குன்னு அர்த்தம். சொல்றது புரியுதா? தனக்கு தானே சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிற முடியாது. இவங்க யாரும் தூர போனவங்க இல்லை இல்லையா? கணவன் மனைவி தானே. இல்லை ஒரு நல்ல நண்பனா இருக்கணும், நமக்கு நல்ல தோழியா இருக்கணும். நமக்கு நாமே சீர்திருத்தம் ஆயிட்டோம் அப்படின்னு நம்ம யூகம் பண்ணவே கூடாது. ஐயனாரு, அது ஏமாளித்தனம், ஏமாந்து போயிடுவோம் நம்ம. புரியுதானே சொல்றது? நம்மளை சார்ந்தவங்கள் நம்ம மாற்றத்தை பார்த்து சொல்லணும். இப்ப முத்து இருக்கானா? முத்து பரவாயில்ல சாமி, முத்து முன்னாடி கத்துவா, சண்டை போடுவா, மரியாதை இல்லாம பேசுவா. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை சாமி, பரவாயில்ல, கொஞ்சம் மாறி இருக்கு. முழுசா மாறலாலும் கொஞ்சம் மாறி இருக்கு. அப்படி வரணும். அதுதான் மாற்றம் குடும்பத்துக்குள்ள. அப்படி உங்களுக்குள்ள வந்தா தான் உன் குழந்தைக்குள்ள நீ மாற்றத்தை கொண்டு வர முடியும். அப்பதான் உன்னை சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட நீ மாற்றத்தை கொண்டு வர முடியும். புரிஞ்சதா நான் சொல்றது? உன்னைய மாத்திரம் நீ என்ன மாறிட்ட சொல்லியானா நீ சொல்ல முடியாது உன்னால. இந்த இப்படி பொதுவாக நான் மாறி இருக்கேன்னு சொல்லுவேன். என்ன மாறி இருக்க? இன்னும் நான் அப்படி சொல்ல போனா உங்கள்கிட்ட நான் நிறைய உங்கள்கிட்ட இருந்து எடுத்து வைக்கலாம். உன்னுடைய குறைய நீ எதுலையுமே மாறலடா சாமின்னு நான் சொல்லுவேன். எதுலையும் நீ அப்படி மாறி இருந்தால், இது எல்லாருக்கும், உனக்கு மாத்திரம் கிடையாது, இங்க இருக்கிற ஆணுக்கும் பெண்ணுக்குமே சொல்றேன். சீர்திருத்தத்தை உணர்ந்து தன்னடக்கத்தை நீ பின்பற்றி பயணம் பண்ணினால், முதல் நீ கவனிக்க வேண்டியது எங்க தெரியுமா? உன் இல்லறத்தை பராமரிப்புல. நீ அங்க இருந்து தான் துவங்கணும். நீ 3 வேளை அதுகளுக்கு நல்ல சாப்பாடு போடணுங்கிறது அவசியம் கிடையாது. 2 வேளை சாப்பாடு கூட இல்லாம, பசின்னு இல்லாம சாப்பிட வைக்கணும். அவங்களுக்கு பெரிய எப்படி என்ன சொல்றது, அறுசுவையா கொண்டாந்து நீ நிறுத்தணும் கிடையாது. குழந்தைகளுக்கு நம்மளால முடிஞ்சது, தேவையானது, அது என்ன சாப்பிடுமோ அது முழுசா நம்மளால கொண்டாந்து சேர்க்க முடியலன்னா கூட 2 பண்ணு சாப்பிடுதுன்னு தெரிஞ்சுக்கிடுவோமே. அட 2 பண்ணு சாப்பிட நம்மளால 1 பண்ணு தான் கொண்டு போக முடியும். அதை கொண்டு போய் சேர்த்துருக்கியா? சொல்லு. வீட்டுக்குள்ள எப்பவுமே இந்த மாதிரி அடிப்படையில் நீ பயணம் பண்ணி பாரு. உன் வீட்டுக்குள்ள எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும், எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். நம்மளுக்குள்ள இல்லைங்கிற புலம்பலே வராது. இல்லைன்னு புலம்பலே வராது. இன்னும் நீ என்னோட பயணம் பண்ணிட்டு இருக்க இல்லையா? நீயாவது எப்படி சொல்றது, 1008 ஏரியாவுக்கு ஓடுற சம்பாதிக்கணும்னு சொல்லி. நான் இந்த பிரதேச இந்த இதுக்குள்ளேயே தான் இருக்கிறேன். எது நமக்கு எல்லாருக்கும் தேவையோ அதை செய்யணும் அப்படிங்கிறதுல நான் என்னைக்காவது மாறி இருக்கிறேன்னா? ஏதாவது இங்க இந்த பொருள் இல்லை, இன்னைக்கு என்ன செய்ய
4 நாள் கழிச்சு தானே இது நம்மகிட்ட வந்து சேரும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு எப்போவாவது நம்ம இங்கே இருந்திருக்கிறோமா? யாராவது சொல்லுங்க. சொல்லுங்க சார். அதுதான் குடும்ப சீர்திருத்தம். உங்களெல்லாம் வர வச்சு இதெல்லாம் பண்றதுக்கு என்ன, எனக்கு என்ன, நீங்க என்ன கிரீடம் வச்சிருவீங்க நினைச்சு நான் பண்றேன்னா, ஒரு குடும்ப சீர்திருத்தம்னா எப்படின்னு உங்களுக்கு நான் நடத்தி காமிச்சிட்டு இருக்கிறேன். எப்படி ஒரு குடும்ப இல்லற சீர்திருத்தம்னா எப்படி எப்படி நீ அந்த இல்லறத்துல பயணம் பண்ணணுங்கிறத இந்த ஆசிரமத்துல உங்களுக்கு நான் நடைமுறைப்படுத்தி காட்டிக்கிட்டு இருக்கிறேன். அது கூட உணராம நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை சுழிச்சுக்கிட்டு போராமப்பட்டுக்கிட்டு உங்க தெருவில் நடந்துக்கிறது மாதிரியே நடந்துக்கிறீங்க. இங்கேயும் இப்படியெல்லாம் இருந்ததுனாலதான் அன்னைக்கு சீசஸ் அவ்வளவு துன்பத்துக்கு ஆளானாரு. ஆனா உங்க பாவத்தும் கர்மத்தும் எடுத்து செமக்கும் போது பிற்காலத்துல கர்மத்துல நீங்க மாட்டிக்கிட்டா எப்படியெல்லாம் துன்புறுவீங்க அப்படின்னு அவர் நடத்தி காமிச்சாரு. அதையே தான் அந்த அளவுக்கு நான் நடத்தலைன்னா கூட உங்க சீர்திருத்தம் எப்படி இருக்கணும்னு நான் நடத்தி காமிச்சிட்டு இருக்கிறேன். ஒரு குடும்பம்னா நீங்க எப்படி நடத்திக்கிட்டு இருக்கணும்னு நடத்தி காமிக்கிறேன். ஒற்றுமையா எப்படி இருக்கணும்னு நடத்தி காமிக்கிறேன். பெரியவங்க சிறியவங்கிற பாகுபாடு இல்லாம நடத்தி காமிச்சிட்டு இருக்கிறேன். கருப்பரு சிவப்பரு வெள்ளையரு அவரு இவர் அந்த தோற்றமே இல்லாம எல்லோரும் இறைவனால் படைக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையை கொண்டு வர்றதுக்காக நான் உங்களுக்கு நடத்தி காமிச்சிட்டு இருக்கிறேன். ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? உங்க நோக்கமெல்லாம் என்ன இருக்கு? பாலா போன பேப்பர் கவனம் தான் இருக்கு. பேப்பர் கவனம் இருக்கணும், இல்லைன்னு நான் சொல்லலை. இன்னைக்கு போற காலத்துல காந்தி பேப்பர் இல்லைன்னா யாரும் எதுவும் செய்ய முடியாதுங்கிறது ஊஜிதம். அதுக்காக அதுவே நம்ம வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு போறோம் பாரு, அதுதான் மிகப்பெரிய பாவம். காந்தி பேப்பர் தான் நம்ம வாழ்க்கையை அடியெடுத்து பயணம் பண்றோம் பாரு, அதுதான் மிகப்பெரிய நமக்கு ஆபத்தும் கூட. அந்த மோகம் அதனுடைய தாகம் நம்மளை எங்க கொண்டு போய் நிக்க வைக்கும் தெரியுமா? அந்த அனுபவத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோவிந்தராஜிட்ட தனியா உட்கார வச்சு பேசிக்கலாம். காந்தி பேப்பரினுடைய மோகமும் தாகமும் நம்மளை எங்க கொண்டு போய் நிக்க வைக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு சான்றிதழ் கொடுக்கணும்னு சொன்னா கோவிந்தராஜ் கொடுப்பாரு. அந்த இடத்துல தான் கொண்டு போய் அதை நிறுத்தும். அதுவே இப்ப நாம நடத்துறோம்ல, இந்த சீர்திருத்தத்தோட, இந்த அமைதியோட, இந்த பராமரிப்போட, இந்த அன்பு பரிமாற்றத்தோட நீ உன் இல்லறத்துல பயணம் பண்ணி பாருங்க. ஆணும் பெண்ணும் எவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்குதுன்னு உங்களுக்கு பாருங்க. நீங்க வந்து ஒரு 12 மணி நேரமோ 24 மணி நேரமோ இங்க தங்குறீங்க. 4 பேர் வாரீங்களோ 10 பேர் வாரீங்களோ, அந்த 24 மணி நேரத்துல 4 மணி நேரமாவது உங்களுடைய இதை மறந்து மகிழ்ச்சியா தான் இங்க இருப்பீங்க. எப்படி 24 மணி நேரத்துல 4 மணி நேரமாவது நீங்க உங்களுடைய துயரம், துன்பம், வேதனை, சிரமங்கள் எல்லாத்தையும் மறந்து மகிழ்ச்சியா தான் இருப்பீங்க. நான் கூட உங்களுக்கு அதிகமா சொல்லல, புரியுதா? அதுதான் வந்து சீர்திருத்தம், நல்லடத்தை, தனிமனித ஒழுக்கம், பிறரைக்கு மதிச்சு அன்பு காட்டுவது, அன்பு பரிமாற்றம். அன்பால சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது, தெரியுமா? அன்பால சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. ஆனா அன்பால சாதிக்கணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற குணப்பாவம், நிதான குணப்பாவம் நமக்கிட்ட இருந்தே ஆகும், இல்லையா? நிதானம் அதுக்கு உண்டான குணப்பாவத்தை நமக்கு கொடுக்கும். அந்த நிதானத்துல நம்ம இருக்குமா?
அதை ஏன் கொண்டு வரக்கூடாதுங்கிறது கஷ்டப்படுறீங்க? தானம் தானம் தானமுங்க. நீ அன்னதானம் பண்ணலாம், ரத்த தானம் பண்ணலாம், கண் தானம் பண்ணலாம், கிட்னி தானம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா அதையெல்லாம் நிதானத்துக்குள்ள வருமானா? வராது. தானத்திலேயே மிகப்பெரிய ஸ்தானம் அரசர் தானத்துல இருக்கு அப்படின்னா நிதானம்தான். அந்த நிதானம் தான் மனிதனுக்கு வரணும். அந்த நிதானத்தை எப்ப நம்ம பின்தொடருமோ அப்பதான் நம்ம மிகப்பெரிய இந்த பூமியில பிறந்த மனித குலத்துக்கு ஒரு அர்த்தம் பிறக்கும். இல்லைன்னா இல்ல. சம்பாதிக்கலாம், எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனா பிரயோஜனப்படுமா? பல லட்சம் நம்ம சம்பாரிச்சு வச்சுக்கலாம். ஆனா பயம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். பயம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இப்படி ஆயிருவோமோ, அப்படி ஆயிருவோமோ, நம்மளை பார்க்கறதுக்கு ஆள் இல்லாம போயிருமோ, போன இடத்துல எங்கேயா தனியா கிடப்போமோ. மனிதனுக்கு இந்த பயமெல்லாம் உருவாகும். இந்த சித்தாந்த ரீதியா நம்ம கொடுக்கக்கூடியதை நீ பின்பற்றி பார். இங்க நடத்தக்கூடிய அனைத்தும் நீ கவனத்துல வச்சு பார். நீ உனக்கு நான் உபதேசம் உங்களுக்கு பெருசா நடத்தணுங்கிறது இல்ல. இந்த ஆசிரமம் எதை வச்சு இயங்குது, எந்த அடிப்படையில இயங்குது, என்ன குணபாவத்தில் அடங்குது, வரக்கூடியவங்களை எந்த தன்மையில அரவணைக்கிறாங்க, சிறிது அளவு கூட முகசுளிப்பு இல்லாம ஏன் பயணம் பண்ண வைக்கிறாங்க, இதை நீ கவனிச்சாலே நீங்க பெரிய சீர்திருத்தவாதி ஆயிருவீங்க. ஆனா அந்த கவனம் இருக்கா? இல்லையே. அந்த கவனமும் அந்த எண்ணமும் உங்களுக்குள்ள இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க செய்யக்கூடிய உணவு ஒருத்தர் கூட ஒரு முகம் பாவனை சுளிக்காம அந்த உணவை எடுத்துக்கிற தன்மை உருவாகும். எப்படி அந்த தன்மை உருவாகும்? ஏன்னா உன்ட குணபாவங்கள் அது மாறி இருக்கும். நம்ம செய்யக்கூடிய இந்த உணவை வரக்கூடியவர்கள் எல்லோரும் கொஞ்சம் கூட மனம் சலிப்பு இல்லாம உணவு எடுத்துக்கணுங்கிற எண்ணம் நமக்குள்ள வரும். அந்த செய்யும் போது அந்த எண்ணங்கள் இருக்கணும். அப்படி செஞ்சு பாருங்க. அதுல இருக்கிற மகிழ்ச்சி வேற எதுலையுமே இல்லை. சாப்பாடு செஞ்சு பிறரை சாப்பிட வச்சு பார்க்கறதுலதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு நிகழ்வு நடத்தினேன். என் கூட வந்தவன் என்ன புரிஞ்சுக்கிட்டானோ எனக்கு தெரியாது.